புதுக்கோட்டை மாவட்டம் செங்கிப்பட்டி ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் ஆசிரியராக வேலை பார்த்து வந்த இளையராஜா தற்கொலை முயற்சி மேற்கொண்டார். பின்னர் அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். இது தொடர்பாக அப்பள்ளி தலைமை ஆசிரியர் மற்றும் 4 ஆசிரியர்களை பணியிடமாற்றம் செய்து மாவட்ட தொடக்க கல்வி அலுவலர் உத்தரவிட்டார். விழுப்புரத்தில் தனலட்சுமி என்பவரது வீட்டின் பூட்டை உடைத்து உள்ளே நுழைந்த மர்ம நபர்கள் பீரோவில் வைக்கப்பட்டிருந்த 9 சவரன் நகைகள், வெள்ளிப் பொருட்கள் உள்ளிட்டவற்றை கொள்ளையடித்துச் சென்றனர். அவற்றின் மதிப்பு 3 லட்சம் ரூபாய் என்று கூறப்படுகிறது. இதுகுறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து கொள்ளையர்களை தீவிரமாக தேடி வருகின்றனர். சென்னையை அடுத்த கிழக்கு தாம்பரத்தில் உள்ள ஒரு மண்டபத்தில் திருமண வரவேற்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. அப்போது திருமண மண்டபத்தில் வெடிகுண்டு வைக்கப்பட்டுள்ளதாக மர்ம தொலைபேசி வந்ததை அடுத்து போலீசார் வெடிகுண்டு நிபுணர்களுடன் அங்கு ஆய்வு மேற்கொண்டனர். பின்னர் புரளி என தெரிய வந்ததை அடுத்து அங்கிருந்தவர்கள் நிம்மதியடைந்தனர். விருதுநகர் மாவட்டம் சிவகாசி அருகே ஐயம்பட்டி கிராமத்தில் உள்ள காளியம்மன் கோவிலில் திருவிழா நடைபெற்றது. அப்போது நாட்டாமை பிரச்சனையில் ஏற்பட்ட மோதலில் 2 சிறுவர்கள் தாக்கப்பட்டனர். இதனை கண்டித்து அச்சிறுவர்களின் உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதையடுத்து அங்கு கூடுதல் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் கல்லூரி மாணவர்கள் 2 பேரை ஒரு கும்பல் கடுமையாக தாக்கியது. இது தொடர்பாக சம்பந்தப்பட்டவர்களை கைது செய்ய கோரி 20க்கும் மேற்பட்டவர்கள் காவல்துறை உதவி கண்காணிப்பாளர் அலுவலகத்தை முற்றுகையிட்டனர். போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தியதை அடுத்து அவர்கள் அனைவரும் கலைந்து சென்றனர்.